பூம்புகாரில் பிறந்தவளாம், கோவலனை மணந்தவளாம், புரட்சியை படைத்தவளாம், தமிழன்னையை அழகுபடுத்திடும் அணிகலன்களில் ஒன்றாகிய தலை சிறந்த காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற வழக்குரை காதை நாடகமாக உங்கள் கண்முன். காட்சி 1. மாதுரி வீடு. கோவலனும் கண்ணகியும் பிழைப்பு தேடி மதுரை செல்கிறார்கள். அங்கே மாதுரியின் வீட்டில் தங்குகிறார்கள். ஏன் உங்கள் முகத்தில் இத்தனை சோகம்? என்ன செய்வது கண்ணகி, உனக்கு நிறைய துன்பம் கொடுத்து விட்டேன். என் உயிர் இருந்து என்ன பயன்? கவலைப்பட வேண்டாம். நம்மிடம் நம்பிக்கை இருந்தால் போதும், எதையும் சாதிக்கலாம். இதோ என் கால் சிலம்பை வைத்து வணிகம் செய்யலாம். வேண்டாம் கண்ணகி, எனக்காக உன் நிம்மதி அனைத்தையும் இழந்து விட்டாய். சிலம்பை ஏற்க முடியாது, மன்னித்து விடு. அடைந்த துன்பங்கள் போதும், என் கால் சிலம்பை பெற்றுக்கொள். நன்றி கண்ணகி, இழந்த செல்வத்தை திரும்ப பெற்று விடுவேன். காட்சி 2. சிலம்பை விற்க கோவலன் பொற்கொள்ளர் வீதிக்கு செல்கிறான். என் சிலம்பை விற்ற பணம் பெற வந்தேன். அப்படியா? அந்த சிலம்பு கூட பார்க்கலாம். இதுதான் என் சிலம்பு. இது உன்னோட சிலம்பா? ஆம், இது என்னுடையது. நீ இங்க கொஞ்சம் உட்காருன்னா சீக்கிரமா வந்துட. காட்சி 3. பாண்டிய மன்னனின் அரசவை. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட பாண்டிய குலதிலக மாமன்னர் நெடுஞ்செழியன் வருகிறார் வருகிறார். வணக்கம் அண்ணா, நம் ராணியின் கால் சிலம்பு கிடைத்து விட்டது. அப்படியா? அமைச்சரே, அந்த கல்வனின் சிலம்பை எடுத்துட்டு வா. அப்படியே செய்கிறேன் மன்னா. காட்சி 4. காவலர்களால் கோவலன் கொலை செய்யப்பட்டான். இந்த செய்தி மாதுரி மூலம் கண்ணகிக்கு அறிவிக்கப்பட்டது. கண்ணகி தன் இன்னொரு சிலம்பை எடுத்து மன்னனிடம் செல்கிறாள். பாண்டிய மன்னனின் அரசவை. யாரம்மா நீ? என் கணவனை கொன்ற உன் மன்னனிடம் கண்ணகி நீதி கேட்டு வந்துள்ளாள் என்று சொல். மன்னா, கையில் சிலம்பு ஏந்தி கோபமாக ஒரு பெண் நீதி கேட்டு வந்துள்ளார். வரச் சொல். நீதி தவறிய பாண்டியனே, மனு நீதி சோழன் வாழ்ந்த பூம்புகாரிலிருந்து வந்துள்ளேன். செய்யாத தவறுக்காக என் கணவனை கொன்று விட்டாய். பிதற்றாதே பெண்ணே. அமைதி அமைதி. பெண்ணே, கல்வனை கொல்வது குற்றமில்லை. மதுரை பாண்டியா, அரசியின் சிலம்பில் இருக்கும் கற்கள் முத்துக்கல்லா மாணிக்கம்மா? ராணியின் சிலம்பில் இருப்பது முத்துக்கள். என்னுடையது மாணிக்க கற்கள். அப்படியா? அமைச்சரே, அந்த கல்வனின் சிலம்பை எடுத்து வா. அப்படியே ஆகட்டும் மன்னா. யாரங்கே? கொண்டு வாருங்கள் அந்த சிலம்பை. அரசே, இதோ கோவலன் வைத்திருந்த சிலம்பு. இதோ பார். ஐயோ, மாணிக்க கற்கள். சிதறியது மாணிக்கம் அல்ல, கோவலனின் இரத்த துளிகள். பாண்டியா, உனக்கு இன்னும் சந்தேகமா? இதோ என்னுடைய இன்னொரு சிலம்பு. ஐயோ, பெருந்தவறு செய்து விட்டேன். அமைச்சர்களே, அவையோர்களே, இதற்கு என்ன பதில்? தலை தொங்கி விட்டதா? நீதி செத்து விட்டதா?
பாண்டியனின் அறம் மண்ணோடு புதைந்து விட்டதா? உன் வீரம் எங்கே? கம்பீரம் எங்கே? எங்கே எங்கே? பெண்ணே, உன்னவன் கல்வன் இல்லை. பொற்களின் பேச்சை கேட்டு தவறு செய்து விட்டேன் அம்மா. மன்னா, உனக்கு செங்கோல் எதற்கு? மணிமுடி எதற்கு? அழு அழு, நன்றாக அழு. தாயே, என்னை மன்னித்து விடுமா? அரசே அரசே. மதுரை தீப்பற்றி எரியட்டும், அழியட்டும் அழியட்டும், எல்லாம் அழியட்டும். அரசன் செய்தாலும் ஆண்டி செய்தாலும் குற்றம் குற்றமே. நீதி நிலைக்கட்டும். என் பணி முடிந்தது, நீதி நிலைத்தது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இளங்கோவடிகளுக்கு சமர்ப்பணம். இந்த நாடகத்தில் பங்கேற்ற மாணவர்கள்: பாண்டிய மன்னனாக ஆரியா சாய் நம்பி, அரசவை அமைச்சர்களாக காவியன் ராஜா, மித்ரன் சுப்பிரமணி, பொற்கொல்லனாக ஆரவ் கிரிஷ் நம்பி, காவலாளியாக அக்ஷய் நவநீத், கோவலனாக முகுந்தன் சுதர்ஷன் மற்றும் கண்ணகியாக ஸ்ரேயா பாண்டியன். இந்த நாடகத்தை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி.